ஏஐ கான்டென்ட் கிரியேட்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு கம்பெனிக்கு அவங்களுக்கு தேவையான கான்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. எது மூலமாக அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக. கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் நிறைய கான்டென்ட் இருக்குது. பிளாக் போஸ்ட்டாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு மீம் கிரியேட் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதா இருக்கலாம். இது எல்லாமே கான்டென்ட் தான். ஆனால் நீங்கள் வந்து அந்த கான்டென்ட்டை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய உதவியோடு நீங்கள் அந்த கம்பெனிக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. அது என்ன பர்பஸுக்காக வேணாலும் இருக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸுக்காக இருக்கலாம், அல்லது ஒரு டியூட்டோரியலாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். நான் நினைக்கிறேன் நான் இதில் சொல்கிற லிஸ்ட்லேயே இதுதான் கொஞ்சம் ஈஸியான ஒரு வேலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் அதுக்காக இதை எல்லாரும் செஞ்சிட முடியாது. இதை செய்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு சில திறமைகள் வேணும். ரொம்ப முக்கியமாக எக்ஸிஸ்டிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜிஸ் அதை வந்து எப்படி சரியான விதத்தில் பயன்படுத்தி எப்படி இன்புட் கொடுத்து அதிலிருந்து எஃபிஷியண்டான அவுட்புட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ரொம்ப காம்ப்ளெக்ஸான கான்செப்ட்ஸை கூட நீங்கள் எளிமைப்படுத்தி ஒரு கான்டென்ட்டாக கிரியேட் பண்ணக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கணும். மூணாவது, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அந்த கான்டென்ட் கிரியேட் பண்ணியிருந்தாலும் அது வந்து அந்த மாதிரி தெரியாமல் நேச்சுரலாக கிரியேட் பண்ணியிருக்கிற மாதிரியான அந்த சரியான விதத்தில் அதை பேலன்ஸ் பண்ணவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து எடிட்டிங் மாதிரியான மல்டிமீடியா ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இதுவும் இருக்கணும். எட்டாவதாக ஏஐ ட்ரெய்னர். ஸோ அந்த ஏஐ ட்ரெய்னர் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து இன்னொருத்தர் உருவாக்கி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்து அந்த கம்பெனிக்கு அவங்களுடைய டேட்டாஸை வந்து அந்த ஏஐக்குள்ளே இன்புட் கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணி அந்த கம்பெனிக்காக கொடுக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமிங்கை உருவாக்குறது ஒரு ப்ராசஸ், அதை ட்ரெயின் பண்ணுறது இன்னொரு ப்ராசஸ். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது காமனானது. நீங்கள் வந்து இந்த ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி வரும்போது அது வேறு கம்பெனிக்கு அவங்களுடைய டேட்டாவை கொடுத்து நாம் அதை ட்ரெயின் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணும்போது அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்களுடைய டேட்டா அடிப்படையில் அந்த கம்பெனிக்கு சாதகமாக நிறைய வேலைகளை செய்யும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு அந்த கம்பெனி சார்ந்த டீட்டெயில்ஸ் அண்ட் டேட்டா செட்டை வச்சு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ட்ரெயின் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஜாப். இந்த விதத்தில் நீங்கள் 2 பார்ட்டிஸ் கூட நீங்கள் வந்து தொடர்பு வைக்கிறீங்க. முதலாவது அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்கின ஒரு குரூப், ரெண்டாவது இந்த கம்பெனி. ஸோ அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வாங்கி அந்த அல்காரிதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இவங்களுடைய டேட்டாவை அந்த அல்காரிதத்துக்கு புரிகிற மாதிரி நீங்கள் மாற்ற வேண்டியதை மாற்றி ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ட்ரைனிங் பண்ணணும். ஸோ உங்களோட ஜாப் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறனால இதுக்கு உங்களுக்கு தேவையான திறமைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை புரிஞ்சுக்கக்கூடிய திறமை உங்களுக்கு வேணும். இரண்டாவது, அவங்க எந்த மாதிரியான அதில் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்து அதை எப்படி வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குற அந்த டீம் கொடுக்குற அந்த ட்ரைனிங்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ரைனிங்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த டேட்டாவை யூஸ் பண்ணக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கணும். அடுத்ததாக, ஒருவேளை தேவைப்பட்டால் அந்த கம்பெனியில் வேறு ஒரு சில நபர்களையும் இதே வேலையை செய்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.